ஒரு மேஜையின் மீது இனிப்பானது பாட்டிலில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டிலுக்குள்ள சிகப்பு எறும்பும் கருப்பு எறும்பும் ஒன்றாக உணவருந்தி கொண்டிருந்தன. எங்கிருந்தோ வந்த ஒரு சிறுவன் அந்த பாட்டிலை உலுக்கி விடுகின்றான். இதை அறியாத அந்த கருப்பு எறும்பும் சிகப்பெரும்பும் தங்களுக்குள் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு மாண்டு விடுகின்றன. அந்த பையன் தன் வேலையை பார்த்து விடுகின்றான். அந்த பையனுக்கு தெரியாது கருப்பு எறும்பும் சிகப்பெரும்பும் ஒன்று கொண்டு அடித்து கொண்டு மாண்டு விட்டன என்று. உண்மையில் இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வும் இவ்வாறாகத்தான் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சிரியாவில் ஏற்பட்ட போராக இருக்கலாம். அந்த நாட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அங்கு ஒரு இனக்கிளர்ச்சி ஏற்படுகின்றது. மக்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். எதற்காக என்று அவர்களுக்கே தெரியாது. அது உக்ரைன் போராக இருக்கலாம், உக்ரைனில் ஏற்படுகின்ற ரஷ்யா போராக இருக்கலாம். திடீரென்று உக்ரைன் அதிபர் ஒரு முடிவெடுக்கின்றான், நான் நேட்டோவில் சேரப்போகிறேன் என்று. இதனால் ரஷ்யா அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறது. இப்போது அந்த நாட்டிற்கு உதவுவதற்கு நேட்டோவில் இருக்கின்ற எந்த நாடுகளும் தயாராக இல்லை. நேட்டோவில் இணைத்துக் கொள்வதற்கும் எந்த நாடும் தயாராக இல்லை. இவ்வாறாகத்தான் இந்த உலகில் அத்தனை நிகழ்வுமே அத்தனை போர்களுமே நடைபெறுகின்றது. நாம் எதற்காக ஒரு ஆப்பை டவுன்லோடு செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. எதற்காக ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம் என்று தெரியாது. எதற்காக நம் வீட்டில் ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. காலங்காலமாக ஒரு ஆப்பு நம்முடைய போனில் இருந்து கொண்டிருக்கும். வருடக்கணக்கில் அந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தாமல் இருந்திருப்போம். காலமாக ஒரு பொருள் நம் வீட்டில் இருந்திருக்கும். அந்த பொருளின் பயன்பாடே நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கும் நம் மனம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன் நண்பர்களே, நம்முடைய வேலைப்பளு காரணமாக நெட்ஃபிளிக்ஸில் ஒரு படம் கூட நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில் மாதம் மாதம் அதற்கான தொகையை நாம் கட்டிக்கொண்டிருப்போம். எதற்காக என்று நமக்கு தெரியாது. இப்படித்தான் யாரோ ஒருவர் எதற்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தெரியாது. ஆனால் காலங்காலமாக ஒரே கட்சிக்கு, ஒரே மதத்திற்கு, ஒரே இனத்திற்கு நாம் பயன்பட்டு கொண்டிருந்திருப்போம். அவர்கள் பயன்படுவார்கள், ஆனால் நமக்கு பயன்பாடு இருக்காது. என்னதருமே நண்பர்களே, உண்மை இதுதான். நமக்கான வாய்ப்புகளை, நமக்கான முடிவுகளை நாம் எடுப்பதில்லை, யாரோ ஒருவர் நமக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்று ஒரு முடிவு செய்யுங்கள். பயன்படுத்தாத ஆப்புகளை அன்டவுன்லோடு செய்யுங்கள், அன்இன்ஸ்டால் செய்யுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லைன்னா பயன்படுத்தாதுங்க. நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி சேருங்கள், தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். இவைகள் தான் நீங்கள் எடுக்கின்ற முடிவு. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுடைய மதங்களோ இனங்களோ உங்களுடைய ஜாதி அமைப்புகளோ கட்டுப்பாடுகளோ அல்ல. இத்தகைய ஒரு தெளிவு பிறக்கின்ற போதுதான் நம்மை யாரும் உழுக்காமல் இருப்பார்கள். இன்று வரையில் நம்மை யாரோ ஒருவர் உலுக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. உங்களை உலுக்கியது யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.